நிறுவன தலைவரின் மகன் லூயிஸ் திமிர் பிடித்தவராகவும் கண்ணியமற்றவராகவும் சுயநலவாதியாகவும் பிரான்சில் உள்ள ஒரு உயர் ரக ஹோட்டலுக்கு வருகிறார். அவர் ஒரு சிறுத்தை உட்பட நண்பர்களை ஒரு இரவு விருந்துக்கு அழைத்து வருகிறார். மற்றவர்களை தொந்தரவு செய்து அறைக்கு சேதம் விளைவிக்கிறார். சிறுத்தை அனைவரின் முன்னிலையிலும் கங்காருவை சாப்பிடுகிறார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஹோட்டலை தாக்கி விலங்குகளை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டுகிறார்கள். நிறுவனத்தின் நற்பெயர் குறைந்து வருவதையும் பிரபலங்கள் ரத்து செய்யப்படுவதையும் கருத்தில் கொண்டு நிறுவனத்தின் தலைவர் ஜீன் பிரான்சுவா நடவடிக்கை எடுக்குமாறு முதலீட்டாளர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் லூயிஸ் ஜீன் பிரான்சுவாவின் கண்டிப்பு மற்றும் வேலை இழப்பு குறித்து எச்சரித்த போதிலும் பணம் கொடுக்க மறுக்கிறார். ஒரு புகைப்பட நிகழ்வில் கலந்து கொள்ள தவறியதற்காக ஜீன் பிரான்சுவா வருத்தத்தையும் மனச்சோர்வையும் வெளிப்படுத்துகிறார். ஹெலன் அவரை மீண்டும் முயற்சிக்க ஊக்குவிக்கிறார். பின்னர் ஜீன் பிரான்சுவா ஒரு கிராமப்புற கோட்டைக்கு செல்கிறார். அங்கு இயக்குனர் கிறிஸ்டியன் மாடலின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். மேலும் அவர் குப்ரிக்கை பின்பற்ற முடியும் என்று நம்புகிறார். ஒரு விளம்பரத்தில் குறும்புத்தனமான உள்ளடக்கத்திற்காக ஒரு மாடல் வழக்கு தொடுப்பார் என்று ஜீன் பிராங்கோயிஸ் அஞ்சுகிறார். ஆனால் கிறிஸ்டியன் அதிர்ச்சியை கேமராவில் படம் பிடிக்கிறார். ஜீன் பிராங்கோயிஸ் கிறிஸ்டியனுக்கு ஒரு திரைப்பட ஒப்பந்தத்தை வழங்குகிறார். பின்னர் லூயிஸ் தனது காரை இழுத்துச் செல்வதை காண்கிறார். அவரும் இரண்டு பெண்களும் ஒரு பாரிலிருந்து வெளியேறும்போது அவர்களிடமிருந்து அதிக பலன்களை பெறுவதற்காக கருத்துக்களை கேட்பதை தவிர்க்க கிறிஸ்டியன் அறிவுறுத்துகிறார். மயக்க மருந்து பெற்ற பிறகு லூயிஸ் சரிந்து விழுகிறார். அடுத்த நாள் அவர் ஒரு அறிமுகமில்லாத அறையில் இருப்பதைக் கண்டு விழிக்கிறார். ஓர்மீன் வியூவில்லன் படுக்கையில் இருந்ததற்காக அவரை திட்டுகிறார். சில்வானை சுற்றி வீசி அவரை ஒரு வேலைக்காரன் என்று குறிப்பிடுகிறார். லூயிஸ் 18ஆம் நூற்றாண்டில் நுழைந்து உறைந்து போகிறார். இதனால் வியூவில்லன் அவரை பின்தொடர்கிறார். வியூவில்லன் அவருக்கு மலம் கழிக்க கற்றுக் கொடுக்கிறார். பிளேக் மருத்துவர் மலத்தை பரிசோதிக்கிறார். இது நல்ல ஆரோக்கியத்தை காட்டுகிறது. தன்னை சுற்றி விசித்திரமான மக்கள் இருப்பதாக நம்பி லூயிஸ் தப்பி ஓட முயற்சிக்கிறார். லூயிஸ் காட்டில் ஓநாய்களையும் வேட்டை நாய்களையும் எதிர்கொண்டு ஒரு சதுப்பு நிலத்தில் விழுகிறார். எஸ்டியன் அவரை தரையில் வீசி அவர் மீது ஈட்டியை நீட்டுகிறார். தனது தந்தையின் வேலையை விட்டு ஓடியதற்காக அவர் கொல்லப்பட வேண்டும் என்று நம்புகிறார். வேலைக்காரர்களை நடத்துவதில் விஸ்கவுண்ட், எஸ்டியன் மற்றும் லூயிஸ் ஆகியோர் முரண்படுகிறார்கள். லூயிஸை விடுவிக்க விஸ்கவுண்ட் எஸ்டியனை கட்டாயப்படுத்துகிறார். இறுதியில் அவர் ஒரு ட்ரோன் மூலம் மீட்கப்படுகிறார். இந்த படம் கடந்த காலத்தை அல்ல, பணிவை கற்பிக்க உருவாக்கப்பட்டது. மேலும் ஜீன் பிராங்கோயிஸ் காட்டுக்கு அருகிலுள்ள ஓநாய்கள் மற்றும் நாய்களை பற்றி கவலைப்படுகிறார். எஸ்டியன் மற்றும் லூயிஸ் 1702 ஒரு கற்பனையான கிராமத்திற்கு செல்கிறார்கள். அங்கு பிரான்சில் இன்னும் முடியாற்றியுள்ளது. கிறிஸ்டியன் லூயிஸுக்கு ஹிட்லரை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். மேலும் அவரை வேலையில் சேர்க்கிறார். அதே நேரத்தில் லூயிஸ் எதிர்காலத்தில் இருந்து வருவது பற்றி தொடர்ந்து விவாதிக்கிறார். லூயிஸின் நவீன சொற்களஞ்சியத்தை பயன்படுத்துவதால் சில்வைன் குழப்பமடைகிறார். எனவே அவர் ஒரு கார் விபத்தை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறார். வாகனம் ஓட்டும் போது லூயிஸ் தற்செயலாக தலையில் அடிபட்டு சுயநினைவை இழந்து பழைய நிலைக்கு திரும்புகிறார். லூயிஸை சில்வைனை பார்க்க அவசரப்படுத்திய போது கிறிஸ்டியன் அதிக தூரம் சென்றதற்கு மன்னிப்பு கேட்கிறார். லூயிஸ் விழித்தெழுந்தார். மேலும் நிகழ்ச்சி தொடர வேண்டும் என்று கிறிஸ்டியன் அறிவிக்கிறார். லூயிஸ் தனது புதிய வழக்கத்திற்கு ஏற்ப மாறி குடல் அசைவுகளை திட்டமிடுகிறார் மற்றும் சமையலறையில் உதவுகிறார். ஜீன் பிராங்கோயிஸ் ஹெலனிடம் ஒரு திட்டத்தை செயல்படுத்தச் சொல்கிறார். அதில் இசப்போ தொழுவத்தில் அழுகிறாள். ஏனெனில் அவளுடைய தந்தை அவளுக்கு பிடிக்காத ஒரு வயதான பணக்கார மனிதனை அவள் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். ஒரு பணக்காரனை மணந்துவிட்டு வெளியேறுவது அவளுக்கு அதிர்ஷ்டம் என்று லூயிஸ் நம்புகிறார். மனித பரிசோதனையை உள்ளடக்கிய ஒரு திட்டத்திற்கு கிறிஸ்டியன் மற்றும் ஹெலனுக்கு எதிர்வினையாற்றுகிறார். கிறிஸ்டியன் எரிச்சலடைகிறாள். ஹெலனுக்கு அது அருவருப்பானது. நிலைமையை அறியாத லூயிஸ் உதவவில்லை. லூயிஸ் உள்ளாடை அணிந்திருக்கும் லிசனை எதிர்கொண்டு அவளுடைய அடையாளத்தை சரிபார்க்க முயற்சிக்கிறார். அவன் அவளை விரட்டுகிறான். கிறிஸ்டியனும் ஹெலனும் ஜீன் பிராங்கோயிஸை அலமாரி கோளாறுக்கும் லூயிஸின் சிகிச்சைக்கும் குற்றம் சாட்டுகிறார்கள். லூயிஸ் மன்னிப்பு கேட்க கோரிய பிறகு ஜீன் பிராங்கோயிஸ் லிசனை தங்க வைக்கிறார். குதிரை பயிற்சியாளர் லிசன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் ஊழியர்கள் அவளை புறக்கணிக்கிறார்கள். லூயிஸ் வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். லிசன் திருமணத்தை முன்மொழிகிறார். லூயிஸ் மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் லிசன் அதை நகைச்சுவையாக எடுத்துக் கொள்கிறார். கிறிஸ்டியன் மற்றும் ஜீன் பிராங்கோயிஸ் லூயிஸின் சிந்தனை மிக்க நடத்தையால் ஹெலனை ஈர்க்கிறார்கள். அவரது நிலைமையை மேம்படுத்துவதற்காக இசபியூவை காதலிக்க அவரை வற்புறுத்துவார்கள் என்று நம்புகிறார்கள். லூயிஸ் லிசனின் கருத்துக்களை புறக்கணி
கவனிக்கிறார். மேலும் சில்வைன் அவரை ஒரு பாரம்பரிய கொண்டாட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அங்கு அவர் அனைவரையும் ஒரு கொங்கா வரிசையை உருவாக்க சமாதானப்படுத்துகிறார். ஜீன் பிராங்கோயிஸ் ஒரு குழந்தை பருவ பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது உணர்ச்சி வசப்படுகிறார். இசபியூவின் வேடிக்கையான பாடங்களுக்கான கோரிக்கையை லூயிஸ் நிராகரித்ததை நினைவில் கொள்கிறார். லூயிஸ் லிசனை கண்டுபிடித்தார். கிறிஸ்டியன் உறுதியாக இருக்கிறார். இசபியூ நீரில் மூழ்குவது போல் நடிப்பதை சில்வைன் கண்டுபிடித்து அவளை மீட்க தண்ணீரில் குதிக்கிறாள். லூயிஸ் இசபியூவை தன் வண்டியில் இறக்கி விடுகிறாள். இதனால் கிறிஸ்டியன் பீதியில் இருக்கிறான். தனது எதிர்கால கதை உண்மை என்று நம்பும் லிசனை அவன் சந்திக்கிறான். ஹெலேன் அறிவுறுத்தியபடி தொலைபேசிகள் மற்றும் விமானங்கள் போன்ற தலைப்புகளை பற்றி அவர்கள் விவாதிக்கிறார்கள். தனது யோசனை வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்பியதற்காக ஹெலேனை லூயிஸ் கேலி செய்கிறார். அவரது தொலைபேசியில் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் லோகோவை காட்டுகிறார். லிசன் கண்டிக்கிறார். அவரது அணுகுமுறைக்காக அவரை கண்டித்து விஸ்கவுண்டின் மலத்தை எடுத்துச் செல்ல நினைவூட்டுகிறார். லிசன் மன்னிப்பு கேட்டு தான் தினமும் பணக்கார பெண்களுடன் பழகுவதாக ஒப்புக்கொள்கிறார். ஹெலேன் லூயிஸின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறார் மற்றும் காதல் திட்டங்களை தவிர்க்கிறார். ஜீன் பிராங்கோயிஸ் கிறிஸ்டியனுக்கு அதிகாரம் இருப்பதாக உறுதியளிக்கிறார். எஸ்டியன் லூயிஸை முத்தமிட பயப்படுகிறார். ஆனால் லிசன் பொறாமை ஒரு பொய் என்று நம்புகிறார். லூயிஸ் பாரம்பரிய காதல் முறைகளை பற்றி விசாரிக்கிறார். சில்வைன் லூயிஸுக்கு ஆண்மையை விட்டுவிட கரடி நடனம் கற்றுக் கொடுக்கிறார். இது அபத்தமானது மற்றும் பொருத்தமற்றது. லூயிஸ் மன்னிப்பு கேட்டு லிசனுக்காக ஒரு பாடலை நிகழ்த்துகிறார். இது அவளை சிரிக்க வைத்து அவள் இதயத்தை வென்றது. லூயிஸ் சில்வைனை தனது சகோதரர் என்று குறிப்பிடுகிறார் மற்றும் அவருக்கு நன்றி கூறுகிறார். ஜீன் பிராங்கோயிஸ் விஸ்கவுண்டாக நடிக்கிறார். திட்டத்தை அழைக்க வேண்டாம் என்று சில்வைன் லூயிஸை எச்சரிக்கிறார். இதன் விளைவாக கோபமான முணுமுணுப்பு மற்றும் மோதல் ஏற்படுகிறது. லூயிஸ் தனது தந்தையை பார்த்ததாக நம்புகிறார். மேலும் ஒரு கிறிஸ்தவர் அவரை வலுக்கட்டாயமாக அகற்றுகிறார். லூயிஸ் தனது தந்தையுடன் ஒரு கனவையும் தலையில் ஏற்பட்ட காயத்தையும் விவரிக்கிறார். நகரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தியதற்காக எஸ்டியனின் தண்டனையை மன்னர் கோருகிறார். தண்டனை மற்றும் விவசாய நிலத்திற்கு ஈடாக லூயிஸ் எஸ்டியனின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விஸ்கவுண்ட் கோருகிறார். லூயிஸ் ஆரம்பத்தில் மறுத்துவிடுகிறார். ஆனால் அது லிசனை உள்ளடக்கியிருக்கலாம் என்பதை அறிந்த பிறகு மறுபரிசீலனை செய்கிறார். லூயிஸ் எஸ்டியனாக தவறாக கருதப்படும் போது உள்ளூர்வாசிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். முகமூடி அணிந்த ஒருவர் லூயிஸை ஒரு சாரக்கடையில் அழைத்துச் சென்று அவரது கழுதையை சவுக்கால் அடிக்கிறார். இது ஹெலனை பயமுறுத்துகிறது. அவர் விஸ்கவுண்டை பார்க்கச் செல்கிறார். ஆனால் எஸ்டியனை சந்திக்கிறார். அவர் தனது தந்தையின் மரணத்தை மறுத்து ஒரு வேலைக்காரனாக இருப்பதற்காக அவரை கேலி செய்கிறார். ஹெலன் வருத்தப்படுகிறாள். கிறிஸ்டியன் அதை அனுமதிக்கிறாள். லூயிஸ் தனது செயல்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஹெலனை ஈர்க்கிறார். கிறிஸ்டியனும் ஜீன் பிரான்சுவாவும் ஏமாற்றமடைந்தனர். ஆனால் லிசன் லூயிஸுக்கு ஒரு குளியலறை உதவியாளருடன் நட்பு கொள்வதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று உறுதியளிக்கிறார். கிறிஸ்டியன் ஆர்வமில்லாமல் இருந்த போதிலும் லூயிஸ் வீட்டில் தயாரிக்கப்பட்ட இரவு உணவோடு லிசனை வரவேற்கிறார். மறுநாள் அவர்கள் வானத்தில் ஒரு பறவை இருப்பதை கவனிக்கிறார்கள். கிறிஸ்டியன் ஒரு கவனத்தை சிதறடிக்க கோருகிறார். லிசன் லூயிஸை முத்தமிட்டு ட்ரோனை எடுத்துக்கொண்டு அமைதியாக புறப்படுகிறார். ஹெலேன் கிறிஸ்டியனுக்கும் ஜீன் பிரான்சுவாவுக்கும் தங்கள் கொண்டாட்டம் கைமீறி போவதற்குள் முடித்துக்கொள்ள அறிவுறுத்துகிறார். ஜீன் பிரான்சுவா சாதகமற்ற நடத்தை காரணமாக வெளியேறுகிறார். கிறிஸ்டியன் நிகழ்ச்சியை முடிக்கிறார். லூயிஸ் தப்பி ஓடுகிறார். ஆனால் சில்வை லிசனின் சாத்தியமான தேவைகள் குறித்து எச்சரிக்கிறார். வைக்கிங் தலைவர் லூயிஸ் லிசனை தனது மனைவியாக தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் அவர் பயந்து போகிறார். ஒரு பறவை ட்ரோன் தலைக்கு மேல் இருப்பதை கவனிக்கிறார். அது நடிகர்களை தட்டிச் சென்று வியூவில்லனை கிட்டத்தட்ட தாக்குகிறது. லூயிஸையும் நடிகர்களையும் காப்பாற்ற லிசன் சரியான நேரத்தில் தலையிடுகிறார். லூயிஸ் மற்றும் ஹெலேன் சூரிய அஸ்தமனத்தில் குதிரையில் சவாரி செய்கிறார்கள். அங்கு அவர்கள் ஜீன் பிரான்சுவா மற்றும் ஹெலேனை காண்கிறார்கள். ஒரு கார் விபத்துக்கு பிறகு லூயிஸ் தூங்கிவிடுகிறார். ஒரு மருத்துவமனையில் விழிக்கிறார். அது எல்லாம் ஒரு கனவு என்று நம்புகிறார். சில்வனின் ஒப்பந்த பிரிவு லூயிஸுடன் பேசுவதை தடுக்கிறது. அவர் தனது ஹெலேன் கனவை பற்றி தனது தந்தையிடம் கூறுகிறார். லூயிஸ் தனது தந்தையின் நம்பிக்கையை பற்றி விசாரிக்கிறார். இது ஜீன் பிராங்கோயிஸை நேர்மையாக இருக்க தூண்டுகிறது. ஜீன் பிராங்கோயிஸ் லூயிஸை லிசனின் பண்ணைக்கு அழைத்துச் செல்கிறார். அவர்களை மீண்டும் இணைக்கிறார். ஹெலேனை சந்திக்கிறார். இறுதியில் பணக்கார குழந்தைகளுக்கு வரலாற்று சூழல்களில் கற்பிக்கும் ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறார்.